ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் டிசைனர் செல்வி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்திங்கன்னா, ஒரு லைனிங் ப்ளவுஸ் தான் நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த ஒரு வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும், அடுத்தடுத்து நீங்கள் தைக்கும்போது ரொம்ப ஈஸியாக சுலபமாகவும் தைச்சிடலாம். இந்த வீடியோவிலேருந்தே நீங்கள் புதுசாக தைக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக பழகிற மாதிரி ஒரு சிம்பிளான சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்தே நான் கூட சொல்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்பயுமே நம்ம ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு எது ஈஸியாக ஸ்பீடாக வருதோ அந்த பீஸ் எடுத்து வச்சு ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கணும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பட்டி பீஸ் அட்டாச் பண்ணோம் இல்லையா, அந்த பீஸ் நான் ஃபஸ்ட்டு அட்டாச் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு லைனிங் பீஸோட மெயின் பீஸ் வச்சுட்டு நான் அட்டாச் பண்ணி வைக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எது ஃபஸ்ட்டு முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை பண்ணுங்கள். ஒரு சிலவங்க கிராஸ் பீஸ் வைப்பாங்க இல்லையா, அதை வைப்பாங்க. அடுத்தது பேக் பார்ட் ஃபஸ்ட்டு முடிப்பாங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வைங்க. ஃபஸ்ட்டு நம்ம தைக்கிறதுக்கு பழகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆர்டராக எப்படி தைக்கிறதுன்றதை ஃபஸ்ட்டு நம்ம கற்றுக்கணும். அப்போ தான் நம்ம ப்ளவுஸ் ஈஸியாக ஒரு நாளைக்கு வீடியோவில் காமிக்கிற மாதிரிலாம் கண்டினியூவாக நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 9 hours கிட்ட நீங்கள் உட்காந்துட்டு அது கண்டினியூவாக தைச்சா மட்டும்தான். இப்போ நம்ம நிறைய யூடியூப் சேனல்லாம் பண்ணுவாங்க. ஒரு நாளைக்கு நாங்கள் 10 ப்ளவுஸ்லேருந்து 15 ப்ளவுஸ் வரைக்கும் தைக்கிறோம், இல்லை ஒரு நாளைக்கு 8லேருந்து 10 ப்ளவுஸ் தைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதை கண்டினியூவாக கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 16 மணி நேரம் 14 மணி நேரம் கண்டினியூவாக தைக்கிறாங்க இல்லையா, அவங்களால மட்டும்தான் முடியும். ஸோ அதை ஒரு நாள் ஃபுல்லாக தைச்சிட்டு அடுத்த நாள் அவங்களால 2 ப்ளவுஸ் கூட தைக்க முடியாது. பிகாஸ் ஏன்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க ப்ளவுஸ் ஒரு நாள் ஃபுல்லாக மூச்சு முட்டை உட்காந்து தைச்சிட்டு 2ஆம் நாள் இடுப்பு வலி அந்த மாதிரி விஷயம்லாம் நம்மளுக்கு வரும். ஸோ இது உண்மையாக இல்லையா அப்படின்றத கமெண்ட் பண்ணி கூட நீங்கள் கேட்டு பார்க்கலாம். ஸோ உண்மை அதுதான். நான் என்ன பண்ணுவேன், நார்மலாக ஒரு நாளைக்கு இத்தனை ப்ளவுஸு நம்மளால் லைனிங் ப்ளவுஸாக இருந்தால் ஒரு 3 ப்ளவுஸ் தான் அது கரெக்டாக நம்மளுக்கு இருக்கும். அந்த 3 ப்ளவுஸ் தைச்சதுக்கப்புறமா அது ஹூக்கு காஜா எல்லாமே எடுத்து தைக்கணும். அடுத்து ஓவர்லாக் பண்ணணும், நிறைய வேலை இருக்கும். அதில் அடுத்து நம்ம வேணால் 3 ப்ளவுஸ் தைச்சிட்டு லைனிங் ப்ளவுஸ் 3 ப்ளவுஸ் கட் பண்ணி தாராளமாக வைக்கலாம். அதுவே நார்மல் ப்ளவுஸாக இருந்தால் மேக்ஸிமம் நீங்கள் நார்மல் ப்ளவுஸ் தைக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக அதுக்கு நீங்கள் தைக்க மட்டும்தான் முடியும் 10 ப்ளவுஸ் வரைக்கும். அதுக்கு ஹெம்மிங்கு காஜா ஹூக்கு அது மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா அதில் 5 ப்ளவுஸ் தான் நம்மளால் தைச்சிட்டு ஃபினிஷ் பண்ணவே முடியும். இதுலேயே லைனிங் ப்ளவுஸில் நம்மளுக்கு பேக் பார்ட் அப்படியே மடித்து திருப்புறோம். அதுவே நம்மளுக்கு நிறைய நம்மளுக்கு எந்த ஒரு இதுவும் வராது, ஹெம்மிங் வராது, வேறு எதுவுமே வராது. டிசைன் ப்ளவுஸாக இருந்தால் மட்டும்தான் பால்ஸ் வச்சு கட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு ஆர்டராக நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட் நான் பட்டி பீஸ்க்கு ரெடி பண்ணிட்டேன் இல்லையா. அடுத்தது பார்த்திங்கன்னா பேக் பார்ட்டு. இந்த பேக் பார்ட்டில் ஒரு ட்ராயிங் மாதிரி பானை மாதிரி வரைஞ்சி காமிக்கிறேன்ல, இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சிலவங்க கேட்டாங்க, இந்த மாதிரி நார்மல் ப்ளவுஸ்லேயும் நார்மலாக நம்ம லைனிங் வச்சு தைக்கிற ப்ளவுஸில் போட் நெக்கில் வைக்கிற மாதிரி பாட் நெக் வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. இது மாதிரி நீங்கள் வரைஞ்சிட்டு தைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் நீங்கள் ஃபுல்லாகவே சென்டரில் அந்த நாட் கட்டுவோம்ல, அந்த மாதிரி ஃபுல்லாக பாட்டு வைக்கிற மாதிரி நீங்கள் வச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக ஒரு மாதிரி ஷேப் வராமல் இருக்கும். ஆனால் நீங்கள் போட் நெக்கில் வைக்கிற மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் நாட் வச்சு கட்டுற மாதிரி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் அந்த பாட் நெக் ரொம்ப அழகாக வரும். பட் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ரவுண்ட் நெக் தான் கேட்டிருந்தாங்க. நான் ரவுண்ட் நெக் தான் இவங்களுக்கு தைச்சிருக்கேன். இது வரைஞ்சி காட்டுனது மட்டும்தான். ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, நார்மலாக நம்ம கட் பண்ணுற ப்ளவுஸில் பாட் எப்படி வரையிறது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டவுட் உங்களுக்கு கிளியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டவுட் கிளியர் ஆகிருந்தது அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது ஃபுல்லாகவே நான் பேக் பீஸ் ஃபுல்லாகவே நான் முடிச்சதுக்கப்புறமா மேலே ஒரு படிமான தையல் நம்ம போட்டுக்கலாம். படிமான தையல் இல்லை ஹெம்மிங் பண்ணுறவங்களா இருந்தால் பயாஸ் பீஸ் வச்சுட்டு நீங்கள் ஹெம்மிங் பண்ணுங்கள். இது அவங்களுக்கு நான் மேலே லேஸ் இல்லைன்னா கல் வைக்க சொல்லியிருந்தாங்க. இது ஒரு மாதிரி பட்டு சேரீ தான், சொன்னால் நம்பவே மாட்டீங்க. இந்த ஷால்லாம் போடுவாங்க இல்லையா, ஏதாவது ஃபங்க்ஷனுக்குன்னா அவங்களுக்கு வரவேற்புக்கு கொடுப்பாங்கல்ல, அந்த ஷாலில் தான் அந்த சிஸ்டர் என்னை ப்ளவுஸ் தைக்க சொல்லியிருந்தாங்க. அதுவே 2 ப்ளவுஸ் வருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க.
ஸோ ஒரு ப்ளவுஸ் நான் தைச்சி முடிச்சது, மீதி ஒரு துணிக்கான ப்ளவுஸ் வந்து ஒரு ப்ளவுஸ் ஃபுல்லாக வராது. பட் இருந்தாலும் வந்துட்டு ஓரளவுக்கு நம்மளால் வந்து ஷார்ட் கை வச்சு போடுறோம் அப்படின்னா தாராளமாக வந்து வரும். அதை நான் வந்து அதை எடுத்து வச்சுருக்கேன். அதை அவங்க பொண்ணுக்காக தைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ நான் அதை எடுத்து வச்சுருக்கேன். நான் இந்த மாதிரி கலர்ஸ் வந்து சம்டைம்ஸ் கிடைக்க மாட்டுது. பட்டு சாரிக்கு இந்த மாதிரி வந்து தைச்சா இந்த சால்வையிலேருந்து நான் வந்து தைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. தைச்சி தர முடியுமா அப்படின்ட்டு. நானும் வந்து லைனிங் வச்சு தைச்சிங்கன்னா நல்லா தான் இருக்கும், போடலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஒரு சிலவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டு பாவாடை, குழந்தைங்களுக்கு பட்டு பாவாடை தைச்சாங்க. அதையும் நான் தைச்சி கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து ஜாக்கெட் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து தைக்கிற சால்வையில். நல்லாயிருக்கா அப்படின்றதும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி யாரெல்லாம் தைச்சிருக்கீங்க அப்படின்றதும் கமெண்ட் பண்ணிங்கன்னா நானும் தெரிஞ்சுக்குவேன். ஸ்டிச்சிங் யாருக்கெல்லாம் பிடிக்கும், ஸ்டிச்சிங் யாரெல்லாம் லவ் பண்ணுறீங்க அப்படின்றதையும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேருக்கு வந்து ஸ்டிச்சிங் வந்து பிடிக்கும் அப்படின்றதையும் நானும் வந்து தெரிஞ்சுக்கிறேன். இப்போ இந்த பொங்கலுக்கு எவ்வளோ ஆர்டர் எடுத்திருக்கோம், எவ்வளோ ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்றத பொங்கல் முடிஞ்சதும் அப்புறம் நான் எழுதி வச்சுருக்கேன். நம்ம வந்து இப்போ வரவு செலவு கணக்கெலாம் நம்ம எப்படி எழுதி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, அதாவது வந்து வரவு செலவுனா வீட்டு செலவுகளை நான் சொல்லலை. இப்போ நம்ம வீட்டு செலவுகளும் எழுதி வைக்கிறவங்களும் இருக்கிறாங்க. நம்ம வந்து டைலரிங் தொழிலில் வீட்டில் இருந்துக்கிட்டே சம்பாதிக்கிறதுக்கு நம்மளுக்கு எந்த மாதிரி வரவு செலவுகள்லாம் நம்ம எழுதி வைக்கிறோம் அப்படின்றது தான் நான் சொன்னேன். நான் வந்து இப்போ இந்த 2025லேருந்து இப்போ லைனிங் எடுக்கிறது முதற்கொண்டு ஒரு ப்ளவுஸுக்கு எவ்வளோ லைனிங் வரும் அப்படின்னு முதற்கொண்டு எல்லாத்தையுமே நான் எழுதி வச்சுட்டு வரேன். அதோட கணக்கை நான் வந்து வீடியோவில் காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோ அதுக்குன்னு தனியாக வந்து நான் வந்து போடும்போது உங்களுக்கு நிச்சயமாக நான் காமிக்கிறேன். 1 மந்த் ஃபுல்லாக நம்ம கரெக்டாக எழுதுகிறோமா இல்லையா அப்படின்றத நோட் பண்ணிவிட்டு காமிக்கலாம், ஃபாலோ பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்கேன். ஸோ வந்து இவங்களுக்கு வந்து எனக்கு இன்னொரு கமெண்ட் வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த வீடியோவிலே நான் அதை வந்து கிளியர் பண்ணுறேன். ப்ளவுஸ் போட்ட உடனே எனக்கு வந்து அப்படியே அடை மாதிரி அப்படியே ஃப்ளாட்டாக இருக்குது, எனக்கு வந்து ஷேப் வந்து எடுப்பாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அதுக்கான தீர்வு வந்து லாஸ்ட்டாக உங்களுக்கு நான் அந்த வீடியோவில் கடைசியாக வந்து நான் சொல்கிறேன். என்கிட்ட அதை வந்து ஃபினிஷிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் அதில் ஒரு டிப்ஸ் இருக்குது. அதை வந்து உங்க கூட ஷேர் பண்ணால் மட்டும்தான் வந்து உங்களுக்கு வந்து அது புரியும். அதனால் நான் வந்து வீடியோ கடைசியில் உங்களுக்கு வந்து அது வரும். அதை வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன், நீங்கள் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா அப்படி மட்டும்தான் வந்து நான் சொல்கிற சின்ன சின்ன விஷயங்களும் உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். ஸோ ஃபுல்லாக வந்து இப்போ பேக் முடிச்சாச்சு. அடுத்தது வந்து பட்டி பீஸ் முடிச்சாச்சு. அடுத்தது இப்போ வந்து ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணுறேன். ஸ்லீவில் வந்து எப்பயுமே ஜாயின் பண்ணாமல் எப்படி வந்து கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலவங்க கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக வந்து நான் வந்து எப்படி ஜாயின் பண்ணுறது, ஃபஸ்ட்டே வந்து ஜாயின் பண்ணாமல் தைக்கும்போது எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிலாம் வந்துட்டு உங்களை வீடியோவில் வந்து நான் வந்து சொல்லியிருக்கேன். போய் செக் பண்ணி பாருங்கள். என்னோடய அடுத்தடுத்த வீடியோவில் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து எத்தனை வீடியோவில் வந்து நான் அதுமாரி போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு வந்து நான் அந்த அளவுக்கு டிசைனாக வந்து நிறைய வாங்கவே இல்லை, டிசைன் ப்ளவுஸை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கள் ஆஃபீஸில் வந்துட்டு பொங்கல் திருவிழா வச்சுருந்தாங்க. அதில் வந்து கிராமத்து விளையாட்டு எல்லாம் கபடி, கொக்கோ இந்த மாதிரி விளையாட்டுகள் எல்லாமே நாங்கள் வந்து விளையாடிட்டு இருந்தோம். அப்போ லைட்டாக எனக்கு கால் ஸ்லிப்பாச்சு விழுந்ததுனால என்னால் வந்துட்டு இந்த வருஷம் வந்து அந்த அளவுக்கு வந்து ஆர்டர் எடுக்க முடியல. அப்படி இருந்தாலும் நான் ஒரு சிலவங்களுக்கு ஆர்டர் எடுத்து எப்பயுமே ரெகுலராக தைக்கிறவங்களுக்கு ஆர்டர் எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். இப்போ நான் வந்து ஏற்கனவே வந்து ப்ளவுஸ் வந்து கட் பண்ணிட்டோம் இல்லையா, கட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி நெக்கை வந்து வச்சு பார்க்கும்போது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நெக்கோட ஷேப் வந்து சேஞ்ச் ஆகிற மாதிரி இருந்தது. அதனால் இப்போ வந்து அலோ ப்ளவுஸில் இருக்கிற நெக்கை இது மாதிரி ட்ரா பண்ணுறேன். ஒரு சிலவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் என்னோடய ப்ளவுஸில் அளவில் எப்படி வந்து நெக்கு வந்து ட்ரா பண்ணியிருக்கணும், எனக்கு அந்த மாதிரி தான் வேணும், நீங்கள் வந்து அகலமாக வைக்காதீங்க, அலோ ப்ளவுஸில் இருக்கிற மாதிரியே வைங்க, அகலமாக வச்சிங்க அப்படின்னா ஷோல்டர் வந்து வழிஞ்சு விழுது, எனக்கு வந்து அந்த மாதிரி அகலமாக வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் மேக்ஸிமம் அலோ ப்ளவுஸில் இருக்கிற அதே அளவு தான் நான் வந்து கண்டினியூவாக வைப்பேன். இருந்தாலும் சம்டைம்ஸ் வந்து நம்ம வந்து ஒரு ஃப்ரண்ட் நெக்கை நம்ம கட் பண்ணுறோம் அப்படின்னா நார்மலாக அதை வந்து ஒவ்வொரு டைமும் அலோ ப்ளவுஸில் இருந்து நெக்கை வந்து ரவுண்ட் ஷேப்னு நம்ம ஒரு மெத்தட் இருக்கும் இல்லையா, அதுக்கு வந்து நான் அப்படியே வந்து கட் பண்ணுவேன். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அலோ ப்ளவுஸில் எந்த மாதிரி ஷேப் வந்து இருக்கோ அதுதான் வந்து நான் இப்போலாம் வந்து மேக்ஸிமம் வந்து வைக்கிறேன். சம்டைம்ஸ் வந்து நம்ம வந்து ஷேப் அழகாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இறக்கி வச்சாலும் அவங்களுக்கு வந்து என்ன ஃபீல் ஆகுது அப்படின்னா டிஃப்ரெண்ட் தெரியுது. இந்த ப்ளவுஸை நான் இப்படி
இப்படி போட்டால் இந்த பாருங்கள் கழுத்து அகலம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து அவங்களோட ப்ளவுஸ் எப்படி இருக்கோ அவங்க அதே மாதிரி போட்டு பழகியிருப்பாங்க. ஸோ நம்ம அதனால் அந்த மெத்தட்லேயே நம்ம வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அடுத்தடுத்து நம்ம வந்து ப்ளவுஸ் அவங்க வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த வருஷம் நான் வந்து தனியாகவே வந்து மேலே ஷாப் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். சிம்பிளான ஒரு சின்ன 2 மிஷின் போட்டு தான் அப்படியே ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி இருந்தது தான், இருந்தாலும் வந்துட்டு இப்போ வந்து ஷாப் மாதிரி ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ பட்டி பீஸ் வந்து நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். பட்டி பீஸ் அட்டாச் பண்ணும்போது ஒரு டிப்ஸ் நான் சொல்லியிருப்பேன். எப்பயுமே வந்து ஃப்ரண்ட்டில் வந்து நீட்டிக்கிட்டு அந்த மாதிரி வராமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்துட்டு கொஞ்சமாக வந்து பட்டியை வந்து லைட்டாக விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா ஷேப் வந்து அழகாக வரும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 பக்கமும் வந்து ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து நான் முடிக்கணும். அதே மாதிரி ஒரு பக்கம் நான் வந்து ஷேப் எடுத்தேன் இல்லையா, அடுத்த பக்கமும் அதேமாரி ட்ரா பண்ணி ஷேப் எடுத்துக்கலாம். அளவு ப்ளவுஸில் இருக்கிற மாதிரியே நம்ம ஷேப் எடுத்துக்குவோம். ஸோ இப்போ இவங்களுக்கு வந்து நான் வந்து கல் வைக்க போகிறேன் அப்படின்றதுனால இவங்களுக்கு வந்து நான் வந்து கிராஸ் பீஸ் வச்சு தைக்காமல் அப்படியே அடித்து திருப்பியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இன்னும் நல்லா ஸ்டிப்பாக ஷோல்ட்ரு வளைஞ்சி வராமல் இருக்குன்னா இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ளவுஸில் நீங்கள் வந்து இன்னொரு கிளாத் வந்து உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறமா திருப்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது வந்து ஷோல்டர் வந்து அந்த இடத்துல வந்து வழிஞ்சி வராமல் இருக்கும். ஃப்ளாட்டாகவும் இருக்காது, நல்லா ஷார்ப்பாக வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்து ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஷேப்பும் நம்மளுக்கு வந்து கரெக்டாக வரும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது வந்து ஃபுல் ஃப்ரண்ட்டையும் முடிச்சாச்சு. இப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க கூட இன்னொரு விஷயத்தையும் ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம வீட்டில் இருந்தே தைக்கிறோம், எனக்கு வந்து ஆர்டரே வரமாட்டுது, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலவங்க கேட்டிருந்தாங்க. நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம வீட்டிலேருந்து தைச்சி அக்கம் பக்கத்தில் கொடுக்குறவங்களுக்கு அந்த ப்ளவுஸ் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு ஒரு தடவை நம்ம வந்து செக் பண்ணிக்கணும். அக்கம் பக்கத்தில் நம்ம கொடுக்குறோம் இல்லையா, அவங்களுக்கு வந்து அந்த ப்ளவுஸ் வந்து அவங்களுக்கு கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு தடவை செக் பண்ணி கேட்டுக்கலாம். அவங்க வந்து எந்த மிஸ்டேக்லாம் சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை நம்ம செக் பண்ணணும். செக் பண்ணதுக்கப்புறமா ஓரளவுக்கு நம்ம இப்போ டெவலப்மெண்ட் பழகிற ஏரியாவாக இருந்தது அப்படின்னா டெய்லியுமே கொடுக்க மாட்டாங்க ப்ளவுஸு. அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு டெவலப்மெண்ட் ஏரியாவாக அப்படி கொடுக்கல அப்படின்னா நம்ம அதராக இன்னும் வேறு ஏதாவது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரி ஒர்க்கு அந்த மாதிரி வந்து கற்றுக்கலாம். ஆரி ஒர்க்கு கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா அதிலேருந்து வந்து ஆரி ஒர்க் இன்னும் நம்ம வந்து எப்பயுமே ஒரு பொருள் வந்து நம்மக்கிட்ட வந்து இருந்த மாதிரியே இருந்ததுன்னா அது வந்து நம்மளுக்கு எப்பயுமே சேல் ஆகாதுன்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. அதனால் எப்பயுமே மாற்றம் ஒன்றுத்துலேயும் நம்மளுக்கு மாற்றம் இருக்கணும். அப்போ வந்து ஒன்று வந்து இப்போ என்ன ட்ரெண்டிங்கு அப்படின்ட்டு தகுந்த மாதிரி நம்ம போய்கிட்டே இருக்கணும். இப்போ ட்ரெண்டிங் வந்து மேக்ஸிமம் வந்து ஆரி ஒர்க் போடுறாங்க. அப்படியே ஆரி ஒர்க் போட்டாலும் ஹெவியான ரேட்டாக தான் இருக்குது. நீங்கள் அதை கூட நம்ம கற்றுக்கலாம். ப்ளவுஸ் வராத டைமில் நம்மளும் அதே மாதிரி வந்து கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கல்யாண ப்ளவுஸ்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம வந்து ஆரி ஒர்க்கும் நாங்கள் தைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா சுடிதாரு ப்ளவுஸ்லேயே வந்து ஹேண்ட் எம்ப்ராய்டிங் மாதிரி போட்டு இப்போ வந்து கேட்குறாங்க. ஹேண்ட் எம்ப்ராய்டிங் மீன்ஸ் எப்படின்னா சாரியில் இருக்கிற கலர்ஸை வந்துட்டு நம்ம காட்டன் த்ரெட் இருக்கும் இல்லையா, அந்த த்ரெட்டு மூலிமா வச்சு டிசைன் பண்ணி கொடுக்குறதும் இப்போ வந்து கேட்டுட்ருக்காங்க. அதேமாதிரி சுடிதார் நெக்லேயும் அந்த மாதிரி கேட்குறாங்க. அப்புறம் இப்போ ப்ரூச் ஒர்க்குன்னு சொல்லிட்டு இப்போ ஒன்று புதுசாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. ப்ரூச் ஒர்க்ஸ் மீன் என்னன்னு கேட்டோன்னா இப்போ வந்து ஆரி ஒர்க்கில் நம்ம யூஸ் பண்ணுற சின்ன சின்ன மெட்டீரியல்ஸை இன்னும் சாட்டின் கிளாத்தில் அந்த மாதிரி வந்து நிறைய கிளாத்தில் வந்துட்டு குட்டி குட்டியாக ஃப்ளார் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. இப்போ ரெடிமேட் ஃப்ளாரும் நம்மளுக்கு கிடைக்கிது. அந்த ஃப்ளார்லாம் வச்சுட்டு டிசைன் பண்ணும்போது அது வந்து ப்ரூச் ஒர்க் மாதிரி ரெடி பண்ணுறாங்க. இப்போ அந்த விஷயத்தையும் நம்ம கற்றுக்கலாம். இப்போ வந்து எனக்கு நாங்கள் படிக்கும்போது எங்களுக்கு வந்து அந்த ப்ரூச் ஒர்க்ஸ்லாம் வந்து சொல்லி கொடுக்கல. ஆரி ஒர்க்கும் அண்ட் தென் ஹேண்ட் எம்ப்ராய்டிங்கும் அப்படின்னு தான் சொல்லி கொடுத்துருந்தாங்க. இப்போ நான் வந்து தயார்படுத்திக்கணும், அடுத்தடுத்து நம்ம வந்து ட்ரெண்டிங்க்கு மாறணும் அப்படின்னா நம்மளும் அதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே வரணும். ப்ளவுஸ் தைச்சோம் கொடுத்தோம், ஒரே டிசைனே ஒரே மாடலே கொடுத்தோம் அப்படின்லாம் இருக்கவே கூடாது. அடுத்தடுத்து நம்ம வந்து சேஞ்ச் ஆகி போய்கிட்டே
சொல்லிக்கிட்டே இருந்தா அப்படி மட்டும்தான் வந்து நம்மளுக்கு வந்து கஸ்டமர்ஸ் வந்து நிறைய வருவாங்க. இதுலேயே வந்து நான் வந்து ஆரி ஒர்க் போட ஆரம்பித்ததுக்கப்புறமா ஒரு சில கஸ்டமர்ஸ் வந்து இப்போ மேரேஜ்க்குனா இப்போ வந்து நிறைய பேர் கல்யாண பொண்ணுக்கு கொடுக்குறாங்களோ இல்லையோ, இல்லை அவங்க சொந்தக்காரவங்க இருக்காங்க இல்லையா, சிம்பிளான ஆரி ஒர்க் போட்டு நம்ம ப்ளவுஸ் வந்து தைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. நான் வந்து 500லேருந்தே வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். 500 மீன்ஸ் எப்படின்னா சிம்பிளாக ஒரு 2 லைன் 3 லைன் மட்டும் போட்டு அதுக்கப்புறமா ஒரு சின்னதாக ரன்னிங் ஸ்டோன் வச்சுட்டு கொடுத்தேன் அப்படின்னா அதுக்கு வந்து நான் 500 வரைக்குமே சார்ஜ் பண்ணுறேன். போடுறதுக்கு மட்டும் ஸ்டிச்சிங் சார்ஜஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக நான் வந்து கலெக்ட் பண்ணுறேன். அப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சுது அப்படின்னா அது அடுத்தடுத்த விஷயங்களுக்கு ட்ரெண்டிங்க்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே போனோம் அப்படின்னா நம்மளும் வந்து கூட சேர்ந்து வளர முடியும். சமுதாயத்தில் நம்மளும் கூடவே சேர்ந்து வளர்ந்துக்கிட்டேவும் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ மாற்றிக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் வீடியோ பார்த்துட்டு நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு ப்ரூச் ஒர்க்கும் நம்ம வந்து கற்றுக்கலாம். அது வந்து கொஞ்சம் வந்து ஈஸியாக இருக்க மாதிரி இருக்குன்றதுனால இப்போ நான் ப்ரூச் ஒர்க்ஸும் வந்து இப்போ வந்து நான் பார்த்து கற்றுக்கிட்டு இருக்கேன். ஒரு சில ப்ளவுஸில் வந்து போட்டும் பார்த்தேன், ரொம்ப அழகாகவே இருந்தது. ஸோ அதை வந்து நான் இன்னும் வந்து கஸ்டமர்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இப்போ வந்து நான் வந்து ப்ரூச் ஒர்க்கும் கற்றுக்கிட்டு இருக்கேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எம்ப்ராய்டிங் மிஷின் வந்து ஆல்ரெடி வந்து கிளாஸ் போகும்போது எனக்கு வந்து எம்ப்ராய்டிங் வந்து மிஷின் எம்ப்ராய்டிங் வந்து போட்டு பழகிட்டேன். ஸோ அதை வந்து மிஷின் எம்ப்ராய்டிங் வந்து இப்போ வந்து புதுசாக வந்து ஒன்று வாங்கி அதை வந்து கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன். இப்போ டைலரிங்க்கு வந்து அடுத்த ஒரு இதுக்கு போகணும் அப்படின்னா எனக்கு வந்து அந்த மிஷின் வாங்குறதுக்கு நான் இப்போ சேவ் பண்ணியே ஆகணும். அதுக்கு நான் எப்படி வந்து அமௌண்ட்டை வந்து சேவ் பண்ணுறேன், தச்ச ப்ளவுஸ்லேருந்து எப்படி வந்து காசு வந்து எடுத்து வைக்கிறேன், சேவிங் பண்ணுறேன், அதுக்கான அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த விஷயத்தை தான் நான் வந்து இந்த இயர்லேருந்து ஒவ்வொன்றும் நம்ம வந்து வீட்டில் தைக்கிறோம் அப்படின்னா நம்மக்கிட்ட எதுவுமே இல்லாமல் இருக்கக்கூடாது. அதனால் வந்து நம்மளுக்கு கடை மாதிரி நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும். வீட்டில் இருந்துக்கணும் வந்து நம்ம தைக்கணும் அப்படின்றதுக்காக ஒன்றொன்றும் நம்ம வந்து அதுக்கான எக்ஸ்பென்சிவ் எவ்வளோ ஆகுமோ அதை நம்ம ஒவ்வொன்றும் நம்ம வந்து ப்ளவுஸ் தைச்சி கொடுத்து தான் நம்மளால் வந்து அதை வந்து ரெடி பண்ண முடியும். ஸோ கடன் வாங்கியோ இஎம்ஐ வாங்கியோ நம்மளால் பண்ணோம் அப்படின்னா நம்ம தைக்கிறது எல்லாமே கடன் கட்டுறதுக்கும் இஎம்ஐ கட்டுறதுக்கும் தான் போய்கிட்டே இருக்கும். அதனால் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா தைக்கிற இதுலேருந்து எந்த அளவுக்கு நம்மளால் சேவ் பண்ண முடியும், இந்த டார்கெட் வச்சுட்டு 1 மந்த்தா 2 மந்த்தா அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட் எடுத்து வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ப்ளவுஸ் வாங்கி தைக்கிறதும் இல்லை நம்ம சேவ் பண்ணுறதும் நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ வீட்டில் இருந்து நம்மளுக்கு வந்து ப்ளவுஸ் வரல அப்படின்றப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்க இல்லையா, அப்போது வந்து இப்போ மெயின் ரோட்டில் ஒரு பெரிய கடை இருக்கும். அந்த கடையிலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து துணி நிறையா இருக்கும், ஆனால் தைக்கிறதுக்கு டைலர் இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இடத்துலலாம் நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வீட்டில் தைச்சி கொடுக்குறேன். இந்த மாதிரி வந்து என்னோடய ஃபினிஷிங் ஒரு 4-5 ப்ளவுஸ் இருந்ததுன்னா ஃபினிஷிங் ப்ளவுஸ் எடுத்துன்னு போயிட்டு காமிச்சு இந்த மாதிரி நான் தைப்பேன், நீங்கள் வந்து கட் பண்ணி கொடுத்தீங்கன்னா நான் வந்து தைச்சி கொடுக்குறதுக்கு அவைலபிளாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். அப்படி தைக்கும்போது அவங்க எந்த மாதிரி மெத்தடில் கட் பண்ணுறாங்கன்றதையும் நம்ம நோட் பண்ண முடியும். அடுத்த டிசைனும் வந்து நம்ம வந்து கற்றுக்கவும் முடியும். ஸோ இது வந்து எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஸோ எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா 2-3 டைலர் ஷாப்பில் நான் சொல்லி வச்சுருக்கேன். அவங்க வந்து அர்ஜெண்ட்டாக அதிகமாக இந்த மாதிரி சீசன் டைமில் நிறைய ப்ளவுஸ் வருது அப்படின்னா எனக்கு கால் பண்ணுவாங்க. கட் பண்ணி வச்சுட்டு ஒரு நாளைக்கு இத்தனை ப்ளவுஸ் வந்து நீங்கள் வந்து வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுவாங்க. நான் போய் வாங்கிட்டு வந்து வீட்டில் இருந்தீங்கன்னே ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஸோ அவங்க இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம ஓனாக தைக்கிற ப்ளவுஸ் வந்து ஃபுல்லாக நம்ம காசு வாங்குவோம். ஸோ இதுவே வந்துட்டு நம்ம டைலர் ஷாப்லேருந்து வாங்கிட்டு வந்து தைக்கிறோம் அப்படின்னா அதில் வந்து இப்போ ஒரு லைனிங் ப்ளவுஸ்க்கு நம்ம வந்து 200 வாங்குகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்டிச்சிங் சார்ஜஸாக அவங்க வந்து 100 தான் தருவாங்க. அதுவே வந்து டிசைனுக்கு தகுந்த மாதிரின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சார்ஜபிள் வந்து வாங்கிக்கலாம். இதுவே நான் வந்து வாங்கின்னு வந்துட்டு பூக்கு காஜா இதெல்லாம் கட்டி கொடுத்தேன் அப்படின்னா அதுக்கான தனி பேமெண்ட்டை நான் அவங்ககிட்ட இருந்து கலெக்ட் பண்ணிக்குவேன். ஸோ இப்படி தான் வந்துட்டு வீட்டில் இருந்துக்கிட்டு ஆர்டர் வரலையே, இல்லை நம்ம தைக்க முடியலையே, எப்படி இவங்களாம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டுன்னு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து யோசனையாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியான முறையில் நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டும் குழந்தைங்கள பார்த்துக்கிட்டோம், பசங்களோட படிப்புகளை பார்த்துக்கிட்டோம், நம்மளாலேயே நம்மளுக்கு ஒரு செலவுக்கு யார் கையையும் எதிர்பார்க்காம நம்மளும் இந்த மாதிரி செலவுகளுக்கு வந்து நம்மளும் வந்து எதிர்பார்க்காம நம்மளே சேர்த்து வச்சு நம்மளும் வந்து அடுத்தடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஸோ நான் அதுக்கு வந்து அந்த மிஷின் எவ்வளோ ரேட் ஆகுது, அதுக்கு வந்து எவ்வளோ வந்து சேவ் பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் காமிக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா நான் போயிட்டு ஷாப்பில் வந்து கேட்கணும் அந்த எம்ப்ராய்டிங் மிஷின் வந்து எவ்வளோ ரேட்டுன்ட்டு. அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து டார்கெட்டை வந்து ஃபிட் பண்ண முடியும்.
நான் வந்து இதுக்கு 2 விஷயத்துக்கு நான் டார்கெட் பண்ணிக்கிறேன். என்கிட்ட கட்டிங் டேபிள் வந்து பெருசா இல்ல. ரொம்ப சிம்பிளான ஒரு டேபிள் தான் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா, சுடிதார் கட் பண்ணும்போது எனக்கு வந்து லென்த் வந்து பத்த மாட்டுது. அதாவது வந்து பெருசா வந்து நம்ம வந்து கட் பண்ணுறோம். ஒரு 48 சைஸு உள்ள ஒரு லாங் குர்த்தி கட் பண்ணுறோம் அப்படின்னா, எனக்கு வந்து கட்டிங் டேபிளில் போட்டு கட் பண்ண முடியாது. கீழே தரையில் தான் போட்டு கட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அதனால் வந்து கட்டிங் டேபிள் ஒன்று ரெடி பண்ணுறதுக்காகவும், அடுத்து வந்து எம்ப்ராய்டிங் மிஷின் ஒன்று வாங்குறதுக்காகவும், எவ்வளோ ரேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டார்கெட்டை ஃபிட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா நம்ம வந்து சேவ் பண்ணலாம். இந்த இந்த தையல் இதிலேருந்தே நம்ம சேவ் பண்ணி வாங்க முடியுமா அப்படின்றதையும் யோசித்து, அதுக்கான அமௌண்ட் எவ்வளோ எடுத்து வைக்கலாம் அப்படின்றதையும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வீடியோவில் அதை வந்து உங்ககிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த லைனிங் ப்ளவுஸ் உங்கள் கூட பேசிக்கிட்டே நான் முடிச்சிட்டேன். இப்போ தான் நான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா, ஷோல்டரு கப் ஷேப் வந்து அமுங்கிட்டு இருக்குது, இதை வந்து எப்படி வந்துட்டு சரி பண்ணலாம் அப்படின்றது. ப்ளவுஸு தச்சு ஃபினிஷிங் பண்ணால் மட்டும் பத்தாது, இந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இவங்களுக்கு வந்து நான் ஃபுல்லாக முடிச்சிட்டேன். முடிச்சதுக்கப்புறமா எந்த இடத்த ஹூக்கு காஜா கட்டுறது அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு நம்மளுக்கு வந்து தெரியவே நிறைய பேர் இல்லை, புதுசாக தைக்கிறவங்களுக்கு இந்த மெத்தட்லாம் தெரியாது. ஆனால் இதை நீங்கள் வந்து ரெடி பண்ணி பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நான் லாஸ்ட்டாக ஒன்றும் ஃபஸ்ட்டு ஒன்று வச்சுருக்கேனா. இப்போ நம்ம பண்ணுற தப்பு என்னென்னா, இதில் சென்ட்ரு மார்க் பண்ணுவோம். அந்த மாதிரி மார்க் பண்ணாமல், எந்த இடத்துல வந்து பட்டி ஜாயின் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அந்த ஜாயிண்ட் இடத்துல ஒரு மார்க்கும், ஜாயிண்டிலேருந்து இப்போ நான் மடிக்கிறேன் இல்லையா, அந்த இடத்த ஒரு மார்க்கும், அதே மாதிரி நம்ம சென்ட்ரு டாட் பிடிச்சிருக்கோம் பாருங்கள், அந்த ஹூக் கிட்டக்கு அந்த டாட்டுக்கு நேராக ஒரு மார்க்கும் பண்ணிவிட்டு, இப்போ இந்த இடத்துலலாம் நீங்கள் வந்து ஹூக் அண்டு காஜா கட்டுனீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து பீஸ் வந்து பிரண்டு வராமல் இருக்கும். ஷேப்பும் கரெக்டாக, பட்டியும் வந்து கரெக்டாக இருக்கும். அந்த பட்டிக்கிட்ட வந்து நீங்கள் கட்டுற ஹூக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு இழுத்து பிடிச்சி அந்த ஃப்ரண்ட் பார்ட்டோட கப் ஷேப்பை வந்து நல்லா கிளியராக வந்து நம்மளுக்கு வந்து அழகாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு. யாரெல்லாம் இப்படி வந்து ஹூக் அண்ட் காஜா கட்டுறீங்க அப்படின்றதும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது வந்து அடுத்தடுத்த வீடியோவாக உங்களுக்கு வந்து நான் டிசைன் ப்ளவுஸ் தைக்கிறேன் அப்படின்னா, அதை வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோவில் ஏதாவது வந்து மிஸ்டேக்காக இருந்தது அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணலாம். ஸோ மேலும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். முக்கியமாக வந்து இந்த ஹூக் அண்ட் காஜாவை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும். அப்போ தான் வந்து நம்ம ப்ளவுஸ் வந்து தைச்சதுக்கான ஃபினிஷிங்கே நம்மளுக்கு வந்து ஒரு குட்டாக இருக்கும். இப்போ நான் ஃபுல்லாகவே முடிச்சிட்டேன். இது முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கா அப்படி போட்டு பார்த்துட்டு கஸ்டமர் என்ன சொன்னாங்கன்றதும் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஃபீட்பேக் சொன்னதை உங்களுக்கு மெசேஜாகவே நான் உங்களுக்கு வந்து போடுறேன். தேங்க்யூ. மேலும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.